எவ்வளோ ஆச்சுமா? 50 ரூபாய். சங்கிலி என்கிட்ட வம்பிழுத்தா. ஓ அப்படியா? என்னங்க நீங்க ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஆனா அதுக்குள்ள கார்த்திக் வந்துட்டாரு. அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? நம்ம கார்த்திக் சாரா? ஆ, ஐயோ, அவரை சங்கிலி அடிச்சு போட்டுருவானே. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வேணா போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரட்டா? அதெல்லாம் வேண்டாம், நீங்க போய் வேலையை பாருங்க. ஹலோ ஹலோ அண்ணே, நாங்களும் இங்கே தான் இருக்கோம். நீங்களும் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்க. நாங்களும் எவ்வளோ நேரம் காப்பியை வச்சுட்டு உட்காந்துருக்கிறது? சாப்பாடு வரல ஒன்றும் இல்லை, போய் பார்க்க சொல்லேன். ஆமாண்ணே. யோ, என்னைய அப்படி பாக்குற? டீ ஏதாவது வேணுமா? வேணாங்க. ஓ, சாப்பாடு வேணுமா? இல்லைங்க, எனக்கு வேலை வேணும். வேலையா? நாங்களே வேலை இல்லாம தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எங்ககிட்ட வந்து வேலை வேணும் இது வேணும்கிட்டு வெற்றி தம்பி தான் வர சொல்லுச்சு. வெற்றி என்ன வர சொன்னாரா? யார உன்னையவா? ஆமாங்க. ஆமா, உன் பேர் என்ன? யோ, என்னையா பேரு தானே கேட்டேன், அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? அது சு சு சுப்பிரமணி. சுப்பிரமணியா? வாங்கயா, உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். இவனுங்க கார்த்திக் சார் காட்டி கொடுக்காம விட மாட்டானுங்க போல இருக்கே. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இப்ப ஏன் நீ இப்படி கண்ணை உருட்டுற? யோ, மூஞ்ச மறைச்சுக்கிட்டு இருக்க, துண்டடியா ஃபர்ஸ்ட். நீ மூஞ்ச மறைச்சுக்கிட்டல, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்ப அடையாளம் தெரியுது. நல்லா இருக்க? ஐயா, நான் சொன்ன மாதிரி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யணும், சரிங்களா? ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்துருவோம். அப்புறம் சாப்பாடெல்லாம் ஃப்ரீ தான். நமக்கு வேலைக்கு எதுக்கு ஆள் வெற்றி? அட, 2 நாளைக்கு என் கூட அப்படியே ஒத்தாசையா இருக்கட்டுமே. நானே தனியாளா எவ்வளவு வேலை தான் செய்யறது? அண்ணா, என்ன எங்களை அசிங்கப்படுத்துறியா? அண்ணா, நாங்க செய்யறோம் எல்லா வேலையும். யோ, நீ கிளம்பியா? போயா போயா. ஏய் இரு, உங்க 2 பேருக்கு என்னடா வேலை தெரியும்? ஏன் இந்த ஆளுக்கு மட்டும் எல்லா வேலையும் தெரியுமா? யோ, உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாதா? தெரியுங்க, தெரியும். யோ, என்னையா தெரியுங்கற? தெரியாதுங்கற? தெரியுமா? தெரியாதா? ப்ளீஸ்ங்க, எனக்கு வேலை மட்டும் வேணுங்க. எப்படியாச்சும் வேலை கொடுக்குறீங்களா? அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. வெற்றி, உங்களுக்கு வேணும்னா இவரை வேலைக்கு வச்சுக்கோங்க. அம்மா, உங்க பேர் என்னங்க? என் பேரு. ஹலோ, உங்க பேர் தானே கேக்குறாங்க, பேரை சொல்லுங்க. அது யோ, இப்பதானயா என்கிட்ட சு சு சுப்பிரமணியன் சொல்லிட்டு இருந்த. அதுக்குள்ளேவா மறந்துட்ட? ஆமா, ஆமாங்க. என் பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணி. யோ, பேரு ஞாபகம் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. இங்க என்னதான் வேலை பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயா, நீங்க அப்படியே அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். டேய், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அண்ணே, இவரை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. டேய், அறிவு கட்டவனே, நானே இவரை மார்க்கெட்ல பார்த்தா கூட்டிட்டு வந்தேன். நீ மார்க்கெட்ல பாத்துருக்க மாட்டியாடா?
கரெக்ட். இப்ப நீ லாஜிக்கா பதில் சொல்லிட்டனே. அது நீங்க போங்க மிஸ்டர் சுப்பிரமணி. ஆ. ஐயா நீங்க அந்த டீ கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போங்கய்யா. போங்க. மனசுல பெரிய படைப்ப ரஜினிகாந்த் நினைப்பு துண்ட போடுறாப்ல. ஆமா அண்ணே, எனக்கு ஒரு டவுட். இவரை வேலைக்கு சேர்த்த விஷயத்த ஏன் எங்க கிட்ட சொல்லவே இல்ல? ஆமா, ஏன் சொல்லல? டேய் இது எதுக்குடா நான் உங்ககிட்ட சொல்லணும்? அண்ணே, நீ எங்க கிட்ட இருந்து என்னமோ நீ மறைக்கிறண்ணே. அண்ணே, இந்த ஆளு மொழியே சரியில்லையண்ணே. அந்த ஆளை நம்பாத, நீ விரட்டி விட்டு. சச்சா, அவரை பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. இருந்துட்டு போட்டும். ஆமாக்கா. சரி வெற்றி, நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க அம்மனா. அண்ணே, என்னமோ மறைக்கிற. நீ என்ன மறைக்கிற? கண்டுபிடிக்கிறோம். வாடா போலாம். வாடா போலாம். வெற்றி, இந்த கிரி சொதப்பிட போறான். ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா யமுனாக்கா கன்வின்ஸ் ஆவாங்களான்னு தான் தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் விட்ட வழி. ம். 4 இட்லி கொடுமா. ம். ஆமாம்மா, 4 இட்லி பார்சல். சுப்பிரமணிய ஐயா, 4 இட்லி பார்சல் பண்ணி எடுத்துவாங்க. சரிங்கம்மா. நீங்க உட்காருங்க. பாப்பாடி, இவ என்ன பார்சல் கட்ட சொல்லிட்டாலே, என்ன பண்றதுனே தெரியலையே. நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? அந்த பக்கம் போங்க. ஏன், நீ என்ன ட்ரெஸ்ஸா மாத்த போற? பொட்டலம் தானே கட்ட போற. இப்போ எங்க முன்னாடி கட்டு. இல்ல, நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு பொட்டலம் கட்ட வராது. இங்க பாரு, இப்ப நீ எப்படி பொட்டல கட்ட போறங்கறத நாங்க பார்த்தே ஆகணும். கட்டு. இட்லி. நீ இப்படி கட்டினா மொத்த இட்லியும் இந்த பார்சல்லே காலி ஆயிரும். பரவாயில்லையா? கட்டிடுறேன். கட்டு. கட்டினாப்பா. போதும். இவ்வளோ பேர் சுத்துறாப்ல, பட்டமா விட போறாரு. இத அவர்கிட்ட கொடு. இந்தாங்கண்ணே. ஏய் ஸ்டாப். ஐயோ. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? காலேஜ்ல. காலேஜ்லயா? அது காலேஜ்ல கேண்டீன் இருக்கும்ல, அங்க சர்வரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அதுக்கு நீ இவ்வளவு யோசிச்சு சொல்ற? எனக்கு எதுவுமே சட்டன் ஞாபகத்துக்கு வராது. மெல்ல மெல்ல தான் ஞாபகத்துக்கு வரும். இது வித்தியாசமான வியாதியா இருக்கே. என்ன இது? அது நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதாங்க. டேய் டேய் விடுறா அவரை. பாவண்டா பெரியவரு. ஐயா நீங்க உள்ள போங்கய்யா. இவங்க நம்மள வேலை சொல்லியே கொள்றாங்களே. அடடே, இந்து பேப்பரு. ஐயா சுப்பிரமணி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஆமா, என்ன படிக்கிறீங்க? பேப்பரு. ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்க தெரியுமா? அது டேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரா? ஓ, சுப்பிரமணிய ஐயா சொல்ல வேண்டியதானே அத? ஆமா ஆமா, நான் படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ணே
அவரை கேட்டா நீ ஏன் பதில் சொல்ற? இங்க பாரு, நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் அவரை வேலையே பார்க்க விட மாட்டீங்களே. ஆ, ம், ம். ஆமா 2 பேரும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? சூப்பர். அப்ப என்னமோ கன்ஃபார்மா தப்பு இருக்கு. இருடி மாப்பிள்ள உனக்கு இருக்கு. என்ன சுப்பிரமணிய ஐயா சும்மா இருக்கீங்க? போய் மாவு வரேங்க, டைம் ஆயிடுச்சுல. மாவு அரைக்கணுமா? எப்படி? மாவு அரைக்கிறது எப்படியா? டேய் கிரைண்டர்ல அரைக்கணுமா இல்ல கையில அரைக்கணுமான்னு கேக்குறாரா? ஓ அத கேக்குறீங்களா? ஆ. இப்பெல்லாம் யாருங்க கையில ஆட்டுறா? கிரைண்டர் உள்ள இருக்கு, போய் அரைங்க. மறுபடியும் பாடுறா. ஏன்னா எல்லா கேள்விக்கும் நீயே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல, இது சரிப்பட்டு வராது. நீங்க 2 பேரும் போய் மாவையா அரைங்க. சுப்பிரமணிய ஐயா மெஸ்ஸ பாத்துக்கிட்டோம். ஆ. இல்ல, அவரே அந்த வேலையை பார்க்கறது. இப்ப என்ன ஆச்சு? நீங்களே பண்ணுங்க. என்ன நின்னுட்டே இருக்கீங்க? ஆ. போங்க போய் மாவு அரைங்க. ஆ. அக்கா, மாவு அரைக்கிற வேலை நான் பாத்துக்கிறேன். இங்க இருக்க வேற ஏதாவது வேலை இருந்தா அத அவர் பாத்துக்கிட்டோம். ஏன்னா முதல் நாளே பயந்து வேலையை விட்டு ஓடிட போறாருக்கா. சரி, அப்போ டேபிள் எல்லாம் நல்லா தொடங்க. டைம் ஆயிடுச்சு, சாப்பிட ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. ம் சரிங்கம்மா. டேய் என்ன மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தானே வாய்க்கடியே சொன்னீங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பேன்னு. போய் பாருங்க. வாடா நம்ம திறமையை காட்டு. எடுறா பேப்பர் மடிடா. அவர் பாவம் வெற்றி. ஆமா சரி இரு, நான் யமுனா கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி பேசி பாக்குறேன். ம். யமுனா, கார்த்திக் சார் சங்கிலி கிட்ட அடி வாங்கினாருன்னு சொன்னீங்கல்ல, ம். கார்த்திக் சார் ரொம்ப பாவம் இல்ல யமுனா? என்ன பாவம்? என்ன பாவம்ன்ற? அவரை நினைச்சாலே அவங்க அம்மா பேசினதுதான் ஞாபகம் வருது. ப்ளீஸ் வெற்றி, இப்பதான் 2 நாளா நிம்மதியா இருக்கேன். இனிமே அவர் பேச்சை எடுக்காதீங்க. சார் சாரி கார்த்திக் சார். நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? தப்பு என் பேர்ல தான். எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கும் ஒரு சந்தேகம். இரு, நானும் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். ஆனா நீ நேரா யமுனா கிட்ட போய் ஏதோ ஒண்ணு சொல்ற, அவங்க பதிலுக்கு ஒண்ணு சொல்றாங்க. அதை கேட்டு உன் முகம் அப்படியே வாடிடுச்சு. திருப்பி அங்க இருந்து நேரா இங்க வந்து இவர்கிட்ட நீ ஏதோ ஒண்ணு சொல்ற, இவரும் அதை கேட்டு அப்படியே ஃபீல் ஆகுறாப்ல. என்னதான் நடக்குதுங்க புரியலையே. துர்கா, இவனுங்களை முதல்ல மாவரைக்க சொல்லு. டேய், இல்ல இல்ல பரவாயில்ல. நாங்க எங்க சந்தேகத்தை அப்புறமா வச்சுக்கிறோம். மாப்பிள்ள மாட்டுவடி எங்க கிட்ட. ஏய் அண்ணே, இனிமே சந்தேகம் வந்து நின்னீங்க சாவடிச்சிருவோம் உங்களை. டேய், போங்கடா. போங்க. வாடா போலாம். வா போலாம். சரியான ஆள் இந்த கிரி.
ஓவரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட் என்னங்கறத கண்டுபிடிக்கணும்டா. மாட்டு வல்ல வா. மாட்டுடி. கார்த்திக் சார், வெற்றி, 2 நாள் மட்டும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா யமுனா மனசு மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் போய் மாவு வரேங்க, டைம் ஆயிடுச்சுல. சரி, அப்போ டேபிள் எல்லாம் நல்லா தொடங்க, டைம் ஆயிடுச்சு. சாப்பிட ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வா. வாசல்லே படுத்திருக்கிறது ரொம்ப வசதியா போச்சு. இப்ப கண்டுபிடிக்கிறோம் யாருன்னா. நான் ஒரு வாட்டி கையை பிடிச்சா எந்திரிச்சிட மாட்டேன். ஒண்ணு பண்ணலாம், மீசைய இழுத்துருவோம். ஓகே. ஐயோ, மீசை கையோட வந்துச்சே. கார்த்திக் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார், டேய் மீசை கொடுங்கடா. டேய் டேய் மீசை விட்டு தரடா. மிஸ்ஸா தர மாட்டேன். மீசிய வச்சிட்டு வந்துட்டு எங்க வெற்றியை நீ ஏமாத்த பாக்குறீங்க. இப்ப பாருங்க என்ன பண்றீங்க. எல்லாத்தையும் கூப்பிடா. டேய் சும்மா கேளுங்க, கூப்பிடாதீங்கடா. என்னடா பண்றீங்க? அண்ணா, இங்க பாத்தீங்கன்னா நான் யாரு கண்டுபிடிச்சேன்? நம்ம கார்த்திக் சார். ஆமாண்ணே. அண்ணா, முதல்ல இதை யமுனாட்ட சொல்லணும்ண்ணே. யமுனா 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 துர்கா. சாவடிக்க போறோம் பாரு. முதல்ல அவர்கிட்ட மீசையை கொடுறா. அண்ணா, கொடுக்க முடியாதுண்ணா. காலையில இருந்து ஒன்னையவே ஏமாத்திருக்காருண்ணா. அண்ணா, நான் தானே கண்டுபிடிச்சேன். நீ மட்டுமா கண்டுபிடிச்சா? நாங்க தான் கண்டுபிடிச்சோண்ணே. அண்ணா, அதாவது நீ எங்க 2 பேருக்கும் கடமைப்பட்டிருக்கேன். டேய் லூசு பயலுகளா, நான் தானே அவரை நடிக்க சொன்னேன். என்னன்னு சொல்ற? முதல்ல அந்த மீசி அவர்கிட்ட கொடு, அப்புறம் விலாவரியா சொல்றேன் எல்லாம். டேய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, முதல்ல ஒட்டுறா. அண்ணா, இதெல்லாம் ஓம் பிளான் தானா? அதானே பார்த்தேன் இந்த கார்த்திக் சாருக்குலாம் இப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு. டேய் மூடிட்டு ஒட்டு. ஓகேண்ணே சார். கம் டவுன் சார். கார்த்திக் சார், இவனுங்கிறதுனால தப்பிச்சிங்க. அண்ணா, எங்க மேல எந்த தப்பும் இல்ல. நாங்க தான் மீசிய கரெக்டா ஓட்டிட்டோமே. அண்ணா, குட் நைட். பை. கார்த்திக் சார்ல சுப்பிரமணி தான். என்ஜாய்ண்ணே. பை. இப்படிலாம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு ப்ரொஃபசர் நீங்க இப்படிதான் ஏமாத்துவீங்களா? நானா வந்தாதான் நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்றியே யமுனா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் வெற்றி கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன். அவர்தான் இப்படி நடிக்க சொன்னாரு. அவர் சொல்லலாம் கார்த்திக், ஆனா நீங்க ஒத்துக்கலாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? இப்படி எல்லாம் நீங்க நடிச்சா உடனே என் மனசு மாறிடுமா? யமுனா, நான் தான் என் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்றேன்ல. யமுனா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் யமுனா. இல்ல, நீங்க தப்ப உணரவே இல்ல. நீங்க திரும்ப திரும்ப
என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்களே ஒழிய உங்க அம்மா அப்பா பண்றது தப்புதான்னு இது வரைக்கும் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இல்ல யமுனா, அவங்க பண்ணதும் தப்புதான், எனக்கே தெரியுது. தெரிஞ்சா மட்டும் போதுமா? அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப தெரியுதா உங்க பிரச்சனை என்னன்னு? உங்க அம்மா அப்பா பண்றது தப்புதான்னு தெரிஞ்சும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலல. இல்ல கார்த்திக், இந்த பிரச்சனை தீரவே தீராது. இதுக்கு நீங்க என்ன மறக்கதான் செய்யணும். அதுதான் ஒரே வழி.